வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு கற்பனை கதைய வாசிச்சேன். அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு நாள் ஒரு விவசாயி அவரோட காளை மாட வச்சுட்டு உழுதுட்டுருக்காரு. அவருக்கு அந்த காளை மாடு தான் அவருக்காக இவ்ளோ தூரம் வந்து வேலை பார்த்து தருது அப்படின்னோனையும், அவரு ரொம்ப அப்படியே உருகிட்டாரு. உருகிட்டு அந்த காளை மாட்டுட்ட சொல்றாரு, "நீ எனக்காகவே வந்து இவ்ளோ பாடுபடுற. அதனால இந்த விவசாயத்துல என்ன கிடைச்சாலும் முதல்ல வர்றத நான் உனக்கு தான் குடுப்பேன். அதுக்கடுத்து வர்றத தான் நான் எடுத்துப்பேன்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு அப்படியே அந்த காளை மாடு அப்படியே ரொம்ப மெய்யுருகி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்காக இன்னும் பயங்கரமா உழைச்சிச்சு. அறுவடை நாளும் வந்துச்சு. நெல் அறுவடை நாள்ல முதல்ல வர வைக்கோல காளை மாடுக்கு குடுத்துட்டாரு. அடுத்து வர அரிசி, நெல்ல வந்து விவசாயி எடுத்துக்கிட்டாரு. இந்த காளை மாடு என்னடா இது ஏமாத்து வேலையா இருக்கு. வைக்கோல எனக்கு குடுத்துட்டு நெல்ல நீ எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெல்லுலயும் முதல்ல வரத நான் உனக்கு குடுத்துடுவேன். அடுத்து வரத நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து முதல்ல வந்த அந்த உமியையும், தவிடையும் வந்து மாடுகிட்ட குடுத்துட்டு, அரிசிய வந்து அவர் வச்சுக்கிட்டாரு. இது கேட்டதும் காளை மாடுக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது ஏமாத்து வேலையா இருக்கு. தவிடையும் உமியும் எனக்கு குடுத்துட்டு, அரிசிய நீ முத்து போல வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சாம். உடனே இத வந்து நான் சமைக்கும்போது முதல்ல வரத நான் உனக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சமைச்சு வடிச்ச கஞ்சி தண்ணிய மாட்டுட்ட குடுத்துட்டு, அந்த சோற வந்து விவசாயி வந்து உணவா உண்டாராம். இத பார்த்த உடனே காளை மாடு கொந்தளிச்சிருச்சு. இனி வந்து இந்த டீல் வந்து கிடையவே கிடையாது. இனி வந்து முதல்ல வர்றது உனக்கும், 2வது வர்றது எனக்கும் அப்படிங்கிறத மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளை மாடு சொல்லிச்சாம். உடனே ஓகே அப்படின்னு இந்த விவசாயியும் சம்மதிச்சிடுறாரு. அந்த ஊர்ல இருக்கிற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விவசாயத்துக்கு நன்மை செய்கிற விவசாயி காளை மாடுக்கும் சரி, இல்லைனா அந்த சூரியனுக்கும் சரி, மழைக்கும் சரி நன்றி செலுத்துகிற விதமாக வந்து பொங்கல் திருவிழாவை வரிசையாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோடனையும், முதல்ல வர பொங்கல் திருவிழா மனிதனுக்கும், அடுத்து வர்ற பொங்கல் திருவிழா மாட்டு பொங்கலாகவும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால தான் இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதனால் மாட்டு பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் இதில் சும்மா காமெடிக்காக சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. விவசாயத்துக்கு உதவி செய்கிற மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அருமையான தினம் இன்று. தேங்க்யூ.